தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல யமகாதகி அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை இயக்குனர் பெபின் சார்ஜ் ஜெய்சீலன் இயக்கியிருக்காரு. ரூபா கொடவியூர், நரேந்திர பிரசாத் மற்றும் பல நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அப்பா, அம்மா, அண்ணன், அண்ணி இப்படி ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க கதாநாயகி. ஒரு நாள் ஹீரோயினுடைய அப்பா கோவப்பட்டு ஹீரோயினை திட்டி அடிச்சிடுறாரு. இதை தாங்கிக்க முடியாம கதாநாயகி தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா வேற மாதிரி கதை கட்டுவாங்க ஊர் மக்கள் அப்படின்றதுனால ஹீரோயினுக்கு ஆல்ரெடி ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறதுனால ஆஸ்துமாவால உயிரை இழந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் கிட்ட சொல்லி நம்ப வைக்கிறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இறுதிச் சடங்குகள் நடந்ததுக்கு அப்புறம் சடலத்தை சுடுகாட்டுக்கு கூட்டு போக முயற்சி பண்றாங்க. அப்படி தூக்கும் போது தூக்க முடியாத அளவுக்கு பயங்கர கனமா இருக்கு சடலம். அது மட்டும் இல்லாம ஒரு சில அசைவுகள் சடலத்தில் தெரியுது. இதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே பதற்றம் அடைகிறாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி மீண்டுமா சடலத்தை தூக்குறாங்க. சடலம் திடீர்னு எச்சு உக்காஞ்சிருது. இதனால பதற்றம் அடைஞ்ச மக்கள் எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா, சுடுகாட்டுல இறுதிச் சடங்கு செய்யறவரை கூப்பிட்டு வர வச்சு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி செக் பண்ண சொல்றாங்க. ஒரு கட்டத்துல அந்த சடலம் தன்னுடைய அப்பா கிட்ட ஏதோ பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இறுதியா அந்த சடலம் என்ன பேசுது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப சுவாரஸ்யமான திரைக்கதை மூலமா சொல்றதுதான் இந்த யமகாதகி. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, அதாவது சடலம் திடீர்னு எச்சு உட்கார்றது, அதை மீண்டும் மீண்டும் தூக்க முயற்சி பண்ணும்போது அந்தரத்துல நிக்கிற மாதிரி காட்சிப்படுத்துறது எல்லாமே நம்ப முடியாத விஷயம் மாதிரி இருக்கு. ஆனா இந்த படத்தை உண்மை சம்பவத்தை மையமா வச்சுதான் எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. குறிப்பா இந்த படத்தினுடைய நாயகி ரூபா கொடவியூர் நம்ம பக்கத்து வீட்டு பெண் மாதிரி இருக்காங்க. ரொம்ப அழகான நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க. ரொம்பவே அழகா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். தன்னுடைய காதலன் கிட்ட வெளிப்படுத்தும் போது உயிரே அப்படின்னு சொல்லி தன்னுடைய காதலை வெளிப்படுத்துற காட்சிகள்ல ரொம்ப சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க. அதே போல காதல் காட்சிகள்லயும் ரொம்ப சிறப்பாகவே நடிச்சிருந்தாங்க. அதே போல படத்தினுடைய நாயகர் அன்பு அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நரேந்திர பிரசாத், இவருமே பாத்தீங்கன்னா ஒரு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தோன்ற ஒரு முகம் தான். இவரும் பாத்தீங்கன்னா சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. குறிப்பா நாயகன் இவங்களுடைய கெமிஸ்ட்ரி நல்லாவே இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே போல இந்த படத்தினுடைய பின்னணி இசை இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமா அமைஞ்சிருக்கு. காதல் பாடல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா மனதை மயக்கிற மாதிரி இருக்கு. கேமரா ஒர்க்கும் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சிறப்பா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கக்கூடிய பெபின் சார்ஜ் ஜெய்சீலன் உண்மை சம்பவத்தை மையமா வச்சு எடுத்திருக்காரு. குறிப்பா பாத்தீங்கன்னா வெவ்வேறு விஷயங்கள் மீது நம்முடைய கவனத்தை செலுத்தி இறுதியா எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த சொல்லி படத்தை முடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமா அமைஞ்சிருக்கு. காதல் காட்சிகள் ரொம்ப குறைவா இருந்தாலும் அந்த காட்சிப்படுத்த விதம் ரொம்ப அழகா இருக்கு. குறிப்பா நாயகன் நாயகி இவங்களுடைய கெமிஸ்ட்ரி இந்த படத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாவே அமைஞ்சிருக்கு. அதே போல ஜாதிய பாகுபாடு, அப்புறம் பெண்ணியம், இப்படி பல விஷயங்களை படத்துல பேசியிருந்தாலும் இது எல்லாத்தையுமே ரொம்ப அளவா பேசியிருக்காரு. குறிப்பா ஒரு கிராமத்தில் நடக்கிற சம்பவத்தை வச்சு அது எதிர்பார்க்காத திருப்பங்களோடு குறிப்பா சுவாரஸ்யமான திரைக்கதை மூலமா அதை வெளிப்படுத்தி ரொம்ப சமூக அக்கறை உள்ள ஒரு படமா கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா திரை ரசிகர்கள் ரசிக்கிற மாதிரியான ஒரு படத்தை கொடுத்திருக்காரு. பெண்ணினுடைய மன உறுதிய உறக்க சொல்ற ஒரு படமா இந்த படத்தை கொடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு நாங்க ரேட்டிங் 5-3. அடுத்த விமர்சனத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.